அனைவருக்கும் வணக்கம். நடிகர் விஜயோட ரசிகர்கள் இல்லாதவங்கெல்லாம் விஜயோட அப்பா பெரிய இயக்குனர், அவரோட செல்வாக்கை வச்சு தான் விஜய் இன்னைக்கு இவ்வளோ பெரிய நடிகராக இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு 10% உண்மை இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் விஜயோட அப்பாவால் தான் அவர் இவ்வளோ பெரிய ஆளானார் அப்படிங்கிறது ஏற்க முடியாது. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஆரம்ப காலத்தில் விஜய் அவர்களுக்கு சான்ஸ் கிடைக்காதப்போ எஸ் ஏ சந்திரசேகர் தான் நிறைய தயாரிப்பாளர்களை சந்தித்து வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு. இது மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஆனால் அவங்க அப்பாவால் தான் விஜய் இவ்வளோ பெரிய ஸ்டார் ஆயிருக்காரு அப்படிங்கிறது ஏற்க முடியாது. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்களே ஒரு முறை யோசிச்சு பாருங்க. விஜய் அவர்கள் கரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் கூட எத்தனை நடிகர்கள் கரியரை ஸ்டார்ட் பண்ணாங்க? அவங்க எல்லாருமே ஒரு 5 படம் நடித்தாங்க, இல்லைன்னா 10 படம் நடித்தாங்க. அதுக்கப்புறமா காணாமல் போயிட்டாங்க. ஆனால் விஜய் அவர்கள் மட்டும் இன்னைக்கு வரைக்கும் ஃபீல்டில் இருக்காரு, மார்க்கெட்டை தக்க வச்சிருக்காரு, அப்புறம் 100 கோடி சம்பளம் வாங்குறாரு. அப்படின்னா அதுக்கு முழு காரணமும் அவரோட திறமையும் அவரோட விடாமுயற்சியும் தான். சரி, அந்த விஜய் அவர்களை பற்றி தான் இன்னைக்கு பாட்காஸ்டில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல அவரோட வாழ்க்கை வரலாறு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா அவர் எப்படி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் நடிகர் ஆனார், அதோட ரகசியம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா விஜய் அவர்களோட அரசியல் பயணத்தை பற்றியும் பார்க்க போகிறோம். சரி, வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். 1974 வருஷம் இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களுக்கும் ஷோபாவுக்கும் பிறந்தவர் தான் நடிகர் விஜய். அவர் சென்னையில் தான் பிறந்தார். ஆனால் அவரோட பூர்வீகம் ராமேஸ்வரம் மாவட்டம் தங்கச்சி மடம் அப்படிங்கிற ஊர். அவரோட சின்ன வயசுலேயே ஒரு துயரமான சம்பவம் நடந்தது. அது என்னன்னா, விஜய் அவர்களுக்கு வித்யா அப்படின்ற ஒரு தங்கச்சி இருந்தாங்க. அவங்க 2 வயசுலேயே இறந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி ரொம்ப துருதுருன்னு இருந்த விஜய் அவர்கள் இந்த சம்பவத்துக்கு அப்புறமா ரொம்ப அமைதியான பையன் ஆயிட்டதா அவங்க அம்மா ஒரு முறை சொல்லியிருக்காங்க. விஜய் அவர்கள் கோடம்பாக்கத்தில் இருக்கிற பள்ளிக்கூடத்திலையும் விருகம்பாக்கத்தில் இருக்கிற பள்ளிக்கூடத்திலையும் படித்தாங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் நிறைய படங்களை டைரக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்படி அவர் டைரக்ட் பண்ணும்போது சில படங்களில் சைல்டு ஆர்டிஸ்ட் தேவைப்பட்டதுன்னா அதில் விஜயை நடிக்க வைப்பார். அப்படி விஜய் அவர்கள் முதல்ல சைல்டு ஆர்டிஸ்டாக நடித்த படம் தான் வெற்றி. அந்த படத்தில் விஜயகாந்த் ஹீரோவாக நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா குடும்பம், நான் சிகப்பு மனிதன், வசந்த ராகம், சட்டம் ஒரு விளையாட்டு, அதுக்கப்புறம் இது எங்கள் நீதி அப்படின்னு மொத்தம் 6 படங்கள் சைல்டு ஆர்டிஸ்டாக நடித்தார். எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் விஜயை இந்த மாதிரி நிறைய படங்களில் நடிக்க வச்சாலும் அவருக்கு பிற்காலத்தில் விஜயை ஒரு டாக்டர் ஆக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருந்தது. ஆனால் விஜய் அவர்களுக்கு சினிமாவில் நடிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்தது. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா இதனால வீட்டில் ஒரு பெரிய சண்டையே வந்தது. அதனால விஜய் கோச்சிக்கிட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டே போயிட்டாரு. அதுக்கப்புறமா எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் தேடி கண்டுபிடிச்சு விஜயை திருப்பியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. அதுக்கப்புறமா விஜயோட அந்த ஆசைப்படி நடிகர் ஆகட்டும் அப்படின்னு விட்டுட்டாரு. அதுக்கு அடுத்தது விஜய் அவர்களுக்கு வாலிப வயசு இருக்கும்போது எஸ் ஏ சந்திரசேகர் தானே ஒரு படத்தை இயக்கி அதில் விஜயை அறிமுகப்படுத்தினாரு. அந்த படத்தோட பேரு நாளைய தீர்ப்பு. அது 1993 வருஷம் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் அந்த படத்துக்கு சரியான வரவேற்பு கிடைக்கல, படுதோல்வி அடைஞ்சது. அப்போ ஆனந்த விகடன் பத்திரிகை விஜய் அவர்களோட முகத்தையும் நிறத்தையும் வச்சு உருவ கேலி பண்ணி விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் விஜய் அவர்களும் சரி, எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களும் சரி கொஞ்சம் கூட துவண்டு போகவே இல்லை. அவங்க தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இந்த நேரத்தில் விஜய் அவர்களோட முதல் படம் பெரிய தோல்வி அடைஞ்சதுனால வேற எந்த ஒரு தயாரிப்பாளரும் அவரை வச்சு படம் பண்ண தயாரா இல்லை. அதனால எஸ் ஏ சந்திரசேகர் என்ன ஐடியா பண்ணாருன்னா, யாராச்சும் ஒரு பெரிய ஹீரோ வச்சு படம் எடுத்துட்டு அதில் விஜயை செகண்ட் ஹீரோவா போடலான்னு நினைச்சாரு. அதுக்காக முதல்ல ரஜினி, கமல் எல்லாம் போய் அப்ரோச் பண்ணாரு. ஆனால் அவங்க அதுக்கு ஒத்துக்கல. அதுக்கப்புறமா விஜயகாந்தை போய் அப்ரோச் பண்ணாரு. விஜயகாந்த் உடனே நடிக்க சம்மதிச்சிட்டாரு. அப்படி அவங்க எடுத்த படம் தான் செந்தூர பாண்டி. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் ஹீரோவாக நடிச்சிருப்பாரு, விஜய் செகண்ட் ஹீரோவாக நடிச்சிருப்பாரு. அந்த படம் பெரிய அளவில் ஹிட் ஆகலை, ஆனால் வசூல் ரீதியாக வெற்றி அடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா எஸ் ஏ சந்திரசேகர் விஜயை வச்சு ரசிகன் அப்படிங்கிற படத்தை டைரக்ட் பண்ணாரு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு இளைய தளபதி அப்படிங்கிற பட்டத்தை சூட்டினாரு. ஆனால் அந்த படமும் பெரிய அளவில் ஹிட் ஆகலை. அதுக்கப்புறமா விஜய் தேவா அப்படிங்கிற படத்தில் நடித்தார். அதுக்கு அடுத்தது அஜித் கூட சேர்ந்து ராஜாவின் பார்வையிலே அப்படிங்கிற படத்தில் நடித்தார். அதுக்கப்புறமும்
2-3 படங்கள்ல நடிச்சாரு. ஆனா அந்த எந்த படமுமே பெரிய அளவுல ஹிட் ஆகல. அதுக்கப்புறம் 1996ல விக்ரமனோட டைரக்ஷன்ல பூவே உனக்காக அப்படிங்கிற படத்துல நடிச்சாரு. அந்த படத்துல பாத்தீங்கன்னா விஜய் ஒன் சைட் லவ்வோட வழிய ரொம்ப சிறப்பா வெளிப்படுத்தியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஹிந்து கிறிஸ்டின் ஒற்றுமையை வலியுறுத்துற மாதிரி அழகான திரைக்கதையும் அமைஞ்சிருக்கும். அந்த படம் பெரிய அளவுல ஹிட் ஆச்சு. அது விஜயோட கரியர்ல ஒரு பிரேக் த்ரூ கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். அந்த படத்தை லண்டன்ல இருந்த விஜயோட இன்றைய மனைவியா இருக்கிற சங்கீதா பார்த்தாங்க. அந்த படத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால ஒரு ரசிகையா விஜயை ஒரு முறை சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. அதுக்காக பல முறை முயற்சி பண்ணி ஒரு வழியா விஜய சந்திச்சாங்க. அதுக்கப்புறமா அவங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல நட்பு ஏற்பட்டுச்சு. பிற்காலத்துல அது காதலா மாறிச்சு. 1999 வருஷம் விஜயும் சங்கீதா அவர்களும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ஆண் பிள்ளையும் ஒரு பெண் பிள்ளையும் இருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜயோட சினிமா கரியர்ல பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு அப்புறமா நிறைய பட வாய்ப்புகள் வந்தது. அதுல சில படங்கள் பெரிய அளவுல ஹிட்டும் ஆச்சு. குறிப்பா சொல்லணும்னா லவ் டுடே, காதலுக்கு மரியாதை, துல்லாத மனமும் துள்ளும், அப்புறம் மின்சார கண்ணா, இந்த மாதிரியான படங்கள்லாம் பெரிய அளவுல ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறமா 2000வது வருஷம் விஜய் குஷி அப்படிங்கிற படத்துல நடிச்சாரு. அந்த படத்தை எஸ்.ஜே. சூர்யா டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் கமர்ஷியலான படங்கள்ல தான் நடிப்பாரு. கமர்ஷியல் படம் அப்படின்னா என்னன்னா ஒரு ஹீரோ இருப்பாரு, ஹீரோயின் இருப்பாங்க, அப்புறம் ஒரு வில்லன் இருப்பாரு. அந்த படத்துல 4 ஃபைட் இருக்கும், 5 பாட்டு இருக்கும். இந்த மாதிரியான படங்களை தான் கமர்ஷியல் படம்னு சொல்லுவாங்க. விஜய் அது வரைக்கும் கமர்ஷியலான படங்கள்ல தான் நடிச்சிட்டு இருந்தாரு. ஆனா இந்த குஷி படத்துல பாத்தீங்கன்னா வில்லன்லாம் கிடையாது, வெறும் ஹீரோ ஹீரோயின் ஒரு லவ் சப்ஜெக்டா இருந்தது. இந்த படம் பெரிய அளவுல ஹிட் ஆச்சு. அதுல இருந்து விஜய் தன்னை ஒரு ரொமான்ஸ் ஹீரோவா காமிக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறமா நடிச்ச எல்லா படங்கள்லையும் அதிகமா ரொமான்ஸ் சீன்ஸும் லவ் சீன்ஸும் இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டாரு. அதுக்கப்புறமா அதே டைப்ல ஃப்ரெண்ட்ஸ், பத்ரி, ஷாஜகான்னு நிறைய படங்களை நடிச்சாரு. அதுக்கப்புறம் 2004வது வருஷம் இயக்குனர் தரணியோட இயக்கத்துல கில்லி அப்படிங்கிற படத்துல விஜய் நடிச்சாரு. அந்த படம் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல ஹிட் ஆச்சு. தமிழ்நாட்டில் மட்டுமே முதல்ல 50 கோடி வசூல் பண்ண படம் அந்த கில்லி தான். அதுல பாத்தீங்கன்னா விஜய் கபடி விளையாடுற ஒரு ஆக்ஷன் ஹீரோவா நடிச்சிருப்பாரு. அதனால அதுக்கப்புறமா அவர் நடிச்ச எல்லா படங்கள்லையுமே ஆக்ஷன் ஹீரோவா தான் நடிச்சாரு. குறிப்பா சொல்லணும்னா அதுக்கப்புறமா அவர் நடிச்ச திருப்பாச்சி, சிவகாசி, போக்கிரி இந்த மாதிரியான படங்கள் பெரிய அளவுல வசூல அள்ளிச்சு. அதுக்கப்புறம் 2007வது வருஷம் விஜய் அழகிய தமிழ் மகன் அப்படிங்கிற படத்துல நடிச்சாரு. அந்த படத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டைலா சிகரெட் பிடிச்சுக்கிட்டே இருப்பாரு. அதுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவிச்சாரு. அதனால விஜய் அதுக்கப்புறமா அவர் நடிக்கிற படங்கள்ல சிகரெட் பிடிக்க மாட்டேன் அப்படின்னு அறிவிச்சாரு. அதுக்கப்புறம் ஒரு சில வருஷங்கள் கழிச்சு 2010வது வருஷம் விஜயோட 50வது படமான சுறா ரிலீஸ் ஆச்சு. பெரிய எதிர்பார்ப்புக்கு பின்னாடி ரிலீஸ் ஆன அந்த சுறா படம் பெரிய அளவுல தோல்வி அடைஞ்சது. இன்னும் சொல்ல போனா போட்ட காசை கூட எடுக்க முடியலன்னு சொல்லி தியேட்டர் உரிமையாளர்கள் நஷ்ட ஈடு கேட்டாங்க. ஆனா அதுக்கு அடுத்து ரிலீஸ் ஆன காவலன், நண்பன் இந்த மாதிரியான படங்கள் ஓரளவுக்கு நல்லா ஓடி விஜயோட மார்க்கெட்டை தக்க வச்சிருச்சு. அதுக்கப்புறமா 2012வது வருஷம் துப்பாக்கின்ற படத்துல விஜய் நடிச்சாரு. அந்த படம் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல ஹிட் ஆச்சு. தமிழ்நாட்டில் மட்டுமே 100 கோடி வசூல் பண்ண முதல் படம் அதுதான். அதுக்கு அடுத்தது தலைவா அப்படிங்கிற படத்துல நடிச்சாரு. அந்த படத்தோட பாடல்கள்லையும் சரி, வசனங்கள்லையும் சரி விஜய் நிறைய அரசியல் பேசியிருந்தாரு. அதனால ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த அந்த நேரத்துல அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கே நிறைய பிரச்சனைகள் வந்தது. ஸோ அதுக்கப்புறமா விஜய் அவரோட படங்கள்ல அரசியல் பேசுறத நிறுத்திட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு சில வருஷங்களுக்கு விஜயோட திரை வாழ்க்கை சுமூகமா போச்சு. 2017வது வருஷம் மெர்சல் அப்படிங்கிற படத்துல நடிச்சாரு. அந்த படத்துல இளைய தளபதினு இருந்த அவரோட பட்டத்தை தளபதினு மாத்திக்கிட்டாரு. இதனால திமுக காரங்க கூட சில மனக்கசப்பு ஏற்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம இதே படத்துல விஜய் கோவில்கள் வேண்டாம், அதுக்கு பதிலா மருத்துவமனை வேணும்னு சில வசனங்கள் பேசியிருப்பாரு. அது பெரிய சர்ச்சையாச்சு. சில அரசியல்வாதிகளும் சமூக ஆர்வலர்களும் விஜய் ஒரு கிறிஸ்டியனா இருக்கிறதுனால தான் கோவில்களை புறக்கணிச்சு பேசியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா விஜயோட ரசிகர்கள் மத்தியிலையும் சரி, தமிழ்நாட்டு பொதுமக்கள் மத்தியிலையும் சரி அவங்களோட சர்ச்சை எடுபடல. அதனால விஜய்க்கு எந்த பிரச்சனையும் வரல.
இருந்தாலும் விஜய் தன்னோட கோபத்தை வெளிப்படுத்துறதுக்காக அவரோட அடுத்த படத்துல இருந்து நிறைய அரசியல் பேச ஆரம்பிச்சாரு. படத்துல மட்டும் இல்லாம படத்தோட இசை வெளியீட்டு விழாலையும் பெரிய அளவுல அரசியல் பேச ஆரம்பிச்சாரு. குறிப்பா சொல்லணும்னா சர்க்கார் படத்துல நேரடியாவே அதிமுகவை தாக்கியிருப்பாரு. அந்த படத்தோட வில்லன் பாத்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதியா இருப்பாரு. அவர் அமைச்சிருக்க மேடை பார்க்கறதுக்கு அச்சு அசலா அதிமுக மேடை மாதிரியே இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த படத்துல பொதுமக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அரசாங்கம் கொடுக்கிற இலவச மிக்சி கிரைண்டர் எல்லாம் போட்டு உடைக்கிற மாதிரி ஒரு சீன் வரும். அந்த மிக்சி கிரைண்டர்லாம் பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சி காலத்துல கொடுக்கப்பட்ட இலவச மிக்சி கிரைண்டர் மாதிரியே இருந்தது. அதுக்கு அடுத்தது 2022 வருஷம் பீஸ்ட் அப்படிங்கிற படத்துல விஜய் நடிச்சாரு. அந்த படத்துல இருந்து அவரு 100 கோடி சம்பளம் வாங்குறதா சொல்லப்படுது. சரி, விஜய் அவர்களோட சினிமா வாழ்க்கையில இன்றைய நிலைமை என்னன்னு பாத்தீங்கன்னா, ரஜினிகாந்தும் சரி கமல்ஹாசனும் சரி அவங்க 2 பேருமே வயசாயிட்டதுனால ரொம்ப வயசான ரோல்ஸ்ல தான் இப்ப நடிக்கிறாங்க. அதனால இப்போதைக்கு தமிழ் சினிமாவோட ஜாம்பவான் விஜய் தான். புரியுற மாதிரி சொல்லணும்னா இப்போதைக்கு தமிழ் சினிமாவோட சூப்பர் ஸ்டார் விஜய் அவர்கள் தான். சரி, இனிமே விஜய் அவர்கள் எப்படி இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லான நடிகர் ஆனாரு, அந்த ரகசியங்கள் என்னென்னன்றத பார்ப்போம். முதல் விஷயம் என்னன்னா, விஜய் அவர்கள் ஒரு படத்துக்கும் நடுவுல பெரிய பிரேக் எடுக்க மாட்டாரு. ஏன்னா ஒரு சில நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு படம் நடிப்பாங்க, அப்புறம் 3 மாசம் 4 மாசம் பிரேக் எடுப்பாங்க. ஆனா விஜய் அவர்கள் அந்த மாதிரி பிரேக் எடுக்க மாட்டாரு. தொடர்ந்து கன்சிஸ்டண்டா படம் நடிச்சுக்கிட்டே இருப்பாரு. அடுத்தது, இன்னைக்கு பாத்தீங்கன்னா விஜய்க்கு பெரிய அளவுல ஃபேன்ஸ் இருக்காங்க. அதனால அவர் நினைச்சாருன்னா உட்கார்ந்துக்கிட்டே ஒரு மாஸ் ஹீரோவா நடிக்க முடியும். இருந்தாலும் அவர் பக்காவா எக்ஸசைஸ் டயட் எல்லாம் பண்ணி அவரோட ஃபிட்னஸை மெயின்டைன் பண்றாரு. இதுவும் அவரோட சக்சஸ்க்கு ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்போதைக்கு தமிழ் சினிமாவில் இருக்கிறதுலையே பெஸ்ட் டான்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் தான். பிரபுதேவா இருக்காரு, ஆனால் அவர் பேசிக்கலாக ஒரு டான்ஸ் மாஸ்டர். ஆனால் விஜய் பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர் தான். இருந்தாலும் அவர் இந்த அளவுக்கு டான்ஸ் ஆடுறாரு அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு அதை ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாரு, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாருன்றதை சிந்திச்சு பாருங்க. அடுத்தது, தமிழ்நாட்டில் மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் மற்ற நடிகர்கள் மாதிரி தயங்காம எந்த ஒரு அரசியல்வாதியும் பார்த்து பயப்படாம விஜய் அவர்கள் நேரடியாக குரல் கொடுப்பாரு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு போராட்டமாக இருக்கட்டும், காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை மீனவர் படுகொலையாக இருக்கட்டும், இப்படி எல்லா பிரச்சனையுமே எதிர்த்து விஜய் குரல் கொடுத்துருக்காரு. இதனாலையும் மக்கள் அவரை விரும்புகிறாங்க. அடுத்தது, நிறைய நடிகர்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் பற்றிய சர்ச்சையில் சிக்குவாங்க. ஆனால் விஜய் அவர்கள் மட்டும் தன் மேலே எந்த ஒரு பெண் பற்றிய சர்ச்சையும் இல்லாமல் சுத்தமாக இருக்காரு. அதுவும் அவரோட வெற்றிக்கு ஒரு ரகசியம்னு சொல்லலாம். சரி, இனிமே விஜய் அவர்களோட அரசியல் பயணத்தை பற்றி பார்ப்போம். விஜய் நடிக்க ஆரம்பித்து ஒரு சில வருஷங்கள்லேயே தமிழ்நாடு முழுக்க அவருக்குன்னு சின்ன சின்னதாக ரசிகர் மன்றங்கள் உருவாச்சு. 2009 வருஷம் எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் அந்த எல்லா ரசிகர் மன்றத்தையும் ஒன்னா சேர்த்து விஜய் மக்கள் இயக்கம் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்குனாரு. அதே நேரத்தில் அந்த அமைப்புக்குன்னு ஒரு கொடியையும் வெளியிட்டாரு. இதை வச்சு விஜய்க்கு அப்பவே அரசியல் ஆசை இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் திமுகவுக்கும் காங்கிரஸ்க்கும் ஆதரவா இருக்க மாதிரி இருந்தது. ஏன்னா விஜய் நிறைய காங்கிரஸ் திமுக காரங்க நடத்துகிற நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துக்கிட்டாரு. ஆனால் 2009 2010 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸோட ஆதிக்கம் அதிகமாச்சு. அந்த நேரத்தில் விஜயோட சில படங்கள் ரிலீஸ் பண்ணுறதுல பிரச்சனை வந்தது. அதனால விஜய் திமுக காரங்க நிகழ்ச்சியில் கலந்துக்கிறத நிறுத்திட்டாரு. அடுத்தது 2009 ஈழத்தில் போர் நடந்தப்போ தமிழ் சினிமா நடிகர்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அதை எதிர்த்து ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினாங்க. அதுல விஜயும் கலந்துக்கிட்டாரு. அதுக்கப்புறமா விஜய் அவரோட ரசிகர்கள் கூட சேர்ந்து தனியா ஒரு உண்ணாவிரத போராட்டத்தையும் நடத்தினாரு. அப்போ போர் நிறுத்தணும்னு சொல்லி பொதுமக்கள் ஒருத்தரும் இந்திய பிரதமருக்கு தந்தி அடிக்கணும்னு விஜய் சொன்னாரு. அவர் கேட்டுக்கிட்டதுனால 25,000 பேர் பிரதமருக்கு தந்தி அடிச்சதா சொல்லப்படுது. அடுத்தது 2011 எலெக்ஷன் அப்போ விஜய் மக்கள் இயக்கம் அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்கறதா எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் சொன்னாரு. அதே மாதிரி எலெக்ஷன் முடிஞ்சது, ஜெயிச்சு ஜெயலலிதா முதலமைச்சர் ஆனாங்க. அதுக்கப்புறமா விஜயும் எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்களும் ஜெயலலிதாவை போய் சந்திச்சு வாழ்த்து சொல்லிட்டு வந்தாங்க. அப்போ எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் ஒரு முறை பேசும்போது, ராமாயணத்துல ராமருக்கு எப்படி ஒரு அணில் சின்ன உதவி செஞ்சதோ அதே மாதிரி அதிமுகவோட இந்த பெரிய வெற்றிக்கு
விஜய் மக்கள் இயக்கம் ஒரு அணில் மாதிரி சின்ன உதவி செஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாரு. அதுல இருந்து தான் இன்னைக்கு வரைக்கும் விஜய் ஃபேன்ஸை அணில்னு எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஒரு சில வருஷங்கள் கழிச்சு விஜயோட தலைவான்ற படம் ரிலீஸ் ஆகிறதுல சில பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு. அந்த நேரத்துல ஜெயலலிதா அவர்களுக்கும் விஜய்க்கும் நடுவுல சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுச்சு. அதுல இருந்து திமுக அதிமுக ரெண்டு கட்சிக்குமே ஆதரவு கொடுக்கறது இல்லைன்னு விஜய் முடிவு பண்ணிட்டாரு. ஆனாலும் தொடர்ந்து அரசியல் மட்டும் பேசிக்கிட்டே தான் இருந்தாரு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டியை எதிர்த்து பேசினாரு. அடுத்தது காவிரி பிரச்சனை வரும்போதெல்லாம் அதை எதிர்த்து குரல் கொடுத்தாரு. அதே மாதிரி ராமேஸ்வரத்துல மீனவர்கள் கொல்லப்படுறதையும் எதிர்த்து குரல் கொடுத்தாரு. அதுக்கப்புறமா தூத்துக்குடி துப்பாக்கி சூடுல இறந்தவங்க வீட்டுக்கே போய் அவங்களுக்கு ஆறுதல் சொன்னாரு. அதே மாதிரி நீட் தேர்வை எதிர்த்து அனிதான்ற மாணவி தற்கொலை பண்ணிக்கிட்டப்போ அவங்க குடும்பத்தாருக்கும் ஆறுதல் சொன்னாரு. அடுத்தது 2021 தேர்தல் வந்தப்போ அந்த தேர்தல்ல விஜய் மக்கள் இயக்கம் போட்டி போட போறதா எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் அறிவிச்சாரு. ஆனா விஜய் தரப்புல இருந்து இதை மறுத்தாங்க. அது மட்டும் இல்லாம என்னோட பேரையும் புகைப்படத்தையும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி விஜய் தன்னோட சொந்த அப்பா மேலேயே வழக்கு தொடுத்தாரு. அதுக்கப்புறமா எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் அந்த முயற்சியை கைவிட்டுட்டாரு. அதுக்கப்புறம் இப்போ சமீபத்துல நடந்து முடிஞ்ச உள்ளாட்சி தேர்தல்ல விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் நிறைய பேர் போட்டி போட்டாங்க. அதுல சில பேர் ஜெயிக்கவும் செஞ்சாங்க. அவங்க எல்லாரையும் விஜய் கூப்பிட்டு வாழ்த்தி அனுப்புனாரு. அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா விஜய்க்கு அரசியல் ஆசை இருக்கு, ஆனா இப்போதைக்கு அவர் அரசியலோட ஆழத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு. கூடி சீக்கிரத்துல அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. வேறு சில தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னா விஜய்க்கு இப்போதைக்கு மார்க்கெட் ரொம்ப நல்லா இருக்கு, 100 கோடிக்கு மேல சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு, அதனால இப்போதைக்கு அவர் அரசியலுக்கு வரமாட்டாரு, எப்போ மார்க்கெட் டல் அடிக்குதோ அப்போ அரசியல் பக்கம் வருவாரு அப்படின்னு சொல்றாங்க. சரி மக்களே, இந்த பாட்காஸ்ட் முடிக்கிறதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் பற்றிய சில ஃபேக்ட்ஸை பார்த்துருவோம். 2007 வருஷம் விஜய்க்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது. அடுத்தது விஜய் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் மட்டும்தான் நடிச்சிருக்காரு. ஒரே ஒரு ஹிந்தி சினிமாவில் கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு. அது என்ன படம்னு பார்த்தீங்கன்னா அக்ஷய்குமார் நடித்த ரவுடி ராத்தோர். அதுக்கப்புறம் தமிழில் சுக்ரன் பந்தயம் அப்படின்னு 2 படத்தில் கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு. அடுத்தது விஜய் நடிக்கிறது மட்டும் இல்லாமல் பாட்டு பாடவும் செய்வார். இதுவரைக்கும் 35க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்காரு. சரி மக்களே, அவ்வளோதான் இந்த பாட்காஸ்ட். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய பாட்காஸ்ட் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு பாட்காஸ்ட்டில் சந்திக்கலாம். நன்றி.